உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட நாள் எது என்பதையும், அன்றைய தினத்தில் நீங்கள் எந்த சுபகாரியங்களை செய்து கொண்டாலும் அது சிறப்பானதாக அமைவதோடு 100% வெற்றி உறுதியானது என்பதும் உண்மையாகும். அதாவது நடைபெறும் ஜூன் 6/6/2025, அதாவது வைகாசி 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 10:30 வரை நீங்கள் எந்த ஒரு நல்ல சுபகாரியங்களை செய்வதற்கான அதிர்ஷ்டமான நல்ல நேரமாகும். இந்த தகவலை கடைசி வரை கேட்டு அதன்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வரமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்படும் என்பது உண்மை. அன்பர்களே, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இந்த 5ம் நன்மை தரக்கூடியதாக இருந்தால் மட்டுமே சுப முகூர்த்தம் கொடுக்கப்படுகிறது பஞ்சாங்கத்தில். ஆனால் இதற்கு மேலும் ஒரு முக்கிய விஷயமாக சாஸ்திர விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கசரயோகம் என்பதாகும். இந்த கசரயோகம் இல்லாத நாட்களாக வரும் சுபமுகூர்த்த நாட்களே மிகச் சிறப்பான நல்ல நேரமாகும். ஒவ்வொரு மாதத்திலும் 6-7 முகூர்த்தம் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்படுகிறது என்றால், அதில் ஏதாவது ஒரு மாதத்தில் 1-2 முகூர்த்தம் மட்டுமே கசரயோகம் இல்லாத நல்ல முகூர்த்தமாக வரலாம். அந்த முகூர்த்தத்தில் செய்யும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே எந்த பாதகமில்லாமல் நெடுங்காலம் நன்மை தரக்கூடியதாக கொடுப்பனையாக அமையும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுபகாரியங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாளாக நடைபெறும் ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 10:30 வரை சிறப்பானதாக நல்ல நேரமாக அமைகிறது உள்ளது. இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தகவல். ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 7 கட்டம் வரை தொடர்ச்சியாக கிரகம் இருந்தால் அதை கிரகமாளிகா யோகம் என்று சொல்லலாம். கிரகமாளிகா யோகம் என்று சொல்வார்கள். அதேபோல் சிம்மத்திலிருந்து கும்பம் வரை தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தாலும், இதேபோல் கும்பத்திலிருந்து தொடர்ச்சியாக எல்லா ராசி கட்டத்திலும் சிம்மம் வரை கிரகம் இருந்தாலும், இந்த நேரங்களில் பிறக்கும் ஜாதகர்களின் வாழ்க்கை யோகமானதாக அமையும் என்பது உறுதியானது. அதேபோல்தான் இப்பொழுது கும்பத்திலிருந்து கன்னி வரை அனைத்து கட்டத்திலும் தொடர்ச்சியாக கிரகங்கள் அமையப்பெற்றுள்ளது. குறிப்பாக பாருங்க, கர்மகாரகன் சனி இப்பொழுது மீனத்திலும், அடுத்து சுக்கிரன் மேசத்திலும், அடுத்து சூரியன் ரிஷபத்திலும், புதன் குரு மிதுனத்திலும், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, இப்படி கிரகங்கள் தொடர்ச்சியாக இருப்பதோடு கர்மகாரகன் சனி முதலில் தொடுவது சுக்கிரனாக இருப்பதால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் என்பதும், பணம் தேவைக்கேற்றவாறு வரலாம். அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியம் செய்தாலும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது உள்ளதால் புதிய தொழில் தொடங்குவதற்கும், வீடு கிரக பிரவேசம் செய்வதற்கும், மஞ்சள் நீராட்டு விழா, சீமந்தம், முடிகாணிக்கை, காதணி விழா, வீடு மனை வாங்குவது போன்ற எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இந்த கசரயோகம் இல்லாத நேரத்தில் செய்து கொண்டால் அந்த காரியங்கள் காலங்காலமாக நிலைத்து பயன் தரக்கூடியதாக அமையும் என்பதுதான் இந்த தகவல். அப்படிப்பட்ட நல்ல நேரம்தான் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10 முதல் 10:30 மணிக்குள் வருகிறது. எனவே இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். குறிப்பாக பாருங்கள், இந்த மாங்கல்ய தோஷம் உள்ளவர்களும், ஜாதக பொருத்தம் பொருந்தாமல் ஏற்கனவே சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்து கொண்டு பல வருடங்கள் கருத்து வேறுபாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகளும் இந்த நேரத்தில் புது மாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம். இதை உங்களது குலதெய்வம் கோவிலிலும் செய்து கொள்ளலாம், அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் முன்பாகவோ, அல்லது உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கோவிலில் செய்து கொள்ளலாம். அல்லது அதுவும் உங்களுக்கு வசதி இல்லை என்றால் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் சாமி படம் முன் நின்று மறுமாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம். அதாவது புது மாங்கல்யம் ஒன்று வாங்கிக்காங்க. இந்த 6ஆம் தேதிக்கு முன்னாடி, 6ஆம் தேதி அன்னைக்கு நான் இப்போ குறிப்பிட்ட அந்த நேரத்தில் 10லேருந்து 10:30க்குள்ள வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதில் உள்ள விளக்கம். அப்போது இது திருமணம் நடைபெற்று 2-3 வருடம் உள்ள இளம் தம்பதிகளுக்கும் பொருந்தும். திருமணம் நடைபெற்று 10 வருடங்களுக்கு மேல் உள்ளவர்களும் செய்து கொள்ளலாம். காரணம், கருத்து வேறுபாட்டுடனே இருப்பார்கள் சிலர்கள். கருத்து ஒற்றுமை இல்லாமல் கருத்து வேற்றுமையுடனே
பிரிந்தும் சில காலங்கள், அப்புறம் ஒன்று கூடியும், அப்படியே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் மன கருத்து வேறுபாடுடன் வீட்டுக்குள் இருப்பார்கள். இது மாங்கல்ய தோஷம் உள்ளவருக்கு மட்டுமே அந்த நிலை ஏற்படும். அதற்கான நேரம்தான் இந்த நேரம். இதை நீங்கள் மறுமாங்கல்யம் செய்து கொண்டால் அதிலிருந்து உங்களுக்கு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல வாழ்க்கை அமையலாம். அதாவது திருமணம் நடைபெற்றதிலிருந்து காலமெல்லாம் கருத்து வேறுபாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே இது நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு கருத்து ஒற்றுமையுடன் குடும்ப வாழ்க்கை அமையலாம் என்பதும் உறுதியாகும். மற்றபடி அடிக்கடி வீடு மாற்றம் செய்து கொண்டிருப்பவர்களும் நல்ல வீடு அமையாதவர்களும் இப்பொழுது புதிய வீட்டில் குடிபோகலாம். இந்த நேரத்தில் சொந்த வீடு வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் கூட வீட்டை சுத்தம் செய்து அனைத்து பொருட்களும் வெளியில் எடுத்து வைத்து பெயிண்ட் அடித்து கொண்டு இந்த நாட்களில் மறுபடி அந்த வீட்டில் குடிபோனால் அந்த வீட்டில் நிரந்தரமாக வசிக்கலாம். வாஸ்து குறை பெரிதும் பாதிக்காது. மற்றும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியங்களும் இந்த நாளில் செய்து கொள்ளலாம் என்பதே இதனுடைய விளக்கமாகும். இது ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக கேட்டு இந்த ஆடியோ விளக்கத்தை நீங்கள் பயன்பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.